சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேல் மீது கவுதிரோன் தாக்குதல் தடுக்க தவறிய அயன்டோம். உக்ரைன் போரில் அம்பலமான சீனாவின் ரகசிய பங்கு அதிகரிக்கும் நெருக்கடி. ரஷ்யாவில் புற்றுநோய்க்கான தடுப்பூசி சோதனை வெற்றி சந்தையில் அறிமுகம் எப்போது? ஹூண்டாய் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணியாற்றிய 475 தென்கொரிய தொழிலாளர்கள் அமெரிக்காவில் கைது. உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்கா விஜயம். இஸ்ரேல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலின் அயன்டோம் அமைப்பு தடுத்துவிடும். அதேபோல சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கும். ஆனால் நேற்று நடந்த தாக்குதலில் இது இரண்டும் நடக்கவில்லை. இதனால் இஸ்ரேல் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிராமோன் விமான நிலையத்தின் வருகை பகுதியை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவமும் இஸ்ரேல் விமான நிலைய ஆணையமும் தெரிவித்துள்ளன. இத்தாக்குதலின் போது எந்தவித எச்சரிக்கை சைரன்களும் ஒலிக்கவில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேலில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. இத்தகைய அமைப்புகள் இருக்கும்போது வரும் தாக்குதல்கள் குறித்து சைரன்கள் ஒலிக்காமல் இருப்பது அரிதான நிகழ்வு. இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட விசாரணையில் ஹவுதிகளின் ட்ரோன் முன்னரே கண்டறியப்பட்டதாகவும் ஆனால் அது அச்சுறுத்தும் ஒன்றாக வகைப்படுத்தப்படாததால் பாதுகாப்பு வலயங்களை தாண்டி விமான நிலையத்திற்குள் நுழைய முடிந்ததாகவும் முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. தற்போதுள்ள கண்டறிதல் அமைப்புகளில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை என ராணுவம் கூறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தாக்குதலின் போது மேலும் சில ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு டிராமோன் விமான நிலையம் இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும். இது முக்கியமாக செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள எய்லாட் நகரத்திற்கு சேவையை வழங்குகிறது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகளில் விமான நிலையத்தின் வருகை பகுதியில் ஜன்னல்கள் உடைந்தும் கண்ணாடி துகள்கள் சிதறியும் கிடந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. இஸ்ரேலின் அவசரகால சேவை நிறுவனமான மேகன் டேவிட் ஆடம் பிற்பகல் 2:35 மணிக்கு விமான நிலைய பகுதியில் ஒரு ட்ரோன் விழுந்ததாக தகவல் கிடைத்ததாக கூறியது. இத்தாக்குதலில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. உலகிலேயே மிகவும் வலுவான வான் பாதுகாப்பு அம்சம் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளும் இஸ்ரேல் சாதாரண ட்ரோனை இடைமறிக்காமல் விட்டது ஏன் என்று கேள்வி எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவுடன் இணைந்து சீன நடவடிக்கைகள் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் தரவுகளை உக்ரைன் கண்டுபிடித்ததை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பிற்கு பிறகு விளாடிமிர் புடின் அமைதி ஒப்பந்தம் குறித்து எந்தவொரு பேச்சையும் முன்னெடுக்க மறுத்து வருகிறார். ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை மாஸ்கோவிற்கு அழைப்பதுடன் பேச்சுவார்த்தையை ரஷ்யாவில் தொடர வலியுறுத்தி வருகிறார். மட்டுமின்றி உக்ரைனில் மேற்கத்திய ராணுவம் பாதுகாப்பு உத்தரவாதத்திற்காக களமிறங்குவதையும் புடின் கடுமையாக எதிர்த்துள்ளார். ஆனால் தற்போது உக்ரைன் போரில் புதிய ஒரு சக்தி நுழைந்துள்ளதும் 4வது ஆண்டை நோக்கி போர் நீடிக்க இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது சீன துருப்புக்கள் ரஷ்ய படைகளுடன் இணைந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தும் காட்சிகளை உக்ரைன் ராணுவம் கைப்பற்றியுள்ளது. இது உண்மை என உறுதி செய்யப்பட்டால் ரஷ்ய உக்ரைன் போர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துவிடும். உக்ரைனுக்கு விசுவாசமான படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் மூலம் பதிவான சிசிடிவி காட்சிகளில் சீன பொறியியலாளர்கள் கேமராவை சோதிப்பது தெரியவந்தது. சீனாவின் பங்கு நிரூபிக்கப்பட்டால் இது உண்மையில் சீனாவும் வடகொரியாவும் உக்ரைன் போரில் களமிறங்கியுள்ளதை உறுதி செய்யும். உக்ரைனை நாளுக்கு நாள் தாக்கு பயன்படுத்தப்படும் ரஷ்ய ட்ரோன் படைகளை உருவாக்க சீனா ரகசியமாக செயல்பட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் ரஷ்யாவிற்கு உதவுவதாக சந்தேகிக்கப்பட்ட போதிலும் ரஷ்ய உக்ரைன் போரின் போது ரகசியமாக செயல்பட்டதாக கூறப்படும் அனைத்து கூற்றுகளையும் சீனா தொடர்ந்து மறுத்து வருகின்றது. பிரித்தானியாவில் வெளியான புதிய ஆய்வறிக்கையில் 5 பேரில் ஒருவர் தற்போது ஜூத எதிர்ப்பாளர்களாக உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் ஜூத எதிர்ப்பாளர்களின் எண்ணிக்கை வெறும் 5 ஆண்டுகளில் 2 மடங்கானதாகவும் தெரிய வந்துள்ளது. 2024இல் பிரித்தானிய மக்களில் 16% பேர்கள் ஜூத எதிர்ப்பாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 21% அதிகரித்துள்ளது. ஆனால் 2021இல் இந்த எண்ணிக்கை வெறும் 11%ஆகவே இருந்துள்ளது. அது மட்டுமின்றி நாஜிக்கள் ஜூதர்களை நடத்தியது போல இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை நடத்துகிறது என்று 45% பிரித்தானிய மக்கள் நம்புகின்றார்கள் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 33% இருந்துள்ளது. மேலும் இளைஞர்களில் 60%, லண்டன் மக்களில் 48% இதை நம்புகின்றனர். இது அக்டோபர் 7 தாக்குதலை அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் கொடூர ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தே பிரித்தானிய மக்களின் மனநிலை மாறியுள்ளதாக தெரிய வருகின்றது.
இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான ஜூத சமூகத்தினரும் ஆதரவாளர்களும் பிரித்தானியாவின் ஜூத எதிர்ப்புக்கு எதிரான அணிவகுப்பில் சேர தயாராகி வருகின்றனர். மேலும் அங்கு பேரணி தொடங்கும் என்றே கூறப்படுகிறது. மேலும் 18 முதல் 24 வயதுடைய பிரித்தானிய இளையோர் இஸ்ரேல் ஆதரவாளர்களுடன் நேரம் செலவிட தயங்குவதாகவும் இது 49% என்றும் தெரிய வந்துள்ளது. ஆனால் 18% இளைஞர் மட்டுமே இஸ்ரேல் ஆதரவாளர்களுடன் நேரம் செலவிடுவதில் தவறில்லை என குறிப்பிட்டுள்ளனர். வெறும் 31% இளம் வாக்காளர்களே ஜூத மக்களுக்கான ஒரு நாடாக இஸ்ரேல் அறியப்பட உரிமை உள்ளதாக ஆதரிக்கின்றனர். ஆனால் 20% இளைஞர்கள் தேவையில்லை என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் பெரும்பாலான ஊடகங்களை கட்டுப்படுத்துவதால் நெதன்யாகு அரசாங்கம் இந்த கொடூரத்தை முன்னெடுக்கும் என 26% பிரித்தானிய மக்கள் நம்புகின்றனர். இதில் இளைஞர்கள் 42% பேர்கள் இஸ்ரேலின் கொடூரங்களை ஊடகங்கள் மறைப்பதாக பதிவு செய்துள்ளனர். 10% பிரித்தானிய இளைஞர்கள் ஹமாஸ் ஆதரவு நிலையை பதிவு செய்துள்ளனர். ஹமாஸ் படைகளை பயங்கரவாத அமைப்பு என அடையாளப்படுத்துவது தவறு என 14% இளைஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி 19% இளைஞர்கள் அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலை ஆதரிப்பதுடன் அது முறையே என்றும் வாதிட்டுள்ளனர். பிரித்தானிய மக்களில் 29% பேர் இஸ்ரேலும் அதன் ஆதரவாளர்களும் நமது ஜனநாயகத்தில் மோசமான செல்வாக்கு செலுத்துவதாக நம்புகின்றார்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. ரஷ்யா உருவாக்கியுள்ள புற்றுநோய்க்கான தடுப்பூசி விரைவில் சந்தையில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் அனுமதி கிடைத்ததும் இது சாத்தியமாகும். உயர்கொல்லி நோய்களில் ஒன்றான புற்றுநோயால் ஆண்டுதோறும் உலக அளவில் கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் புற்றுநோய்க்கான mRNA தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்கு மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குநர் ஆண்ட்ரே கப்ரின் கடந்த ஆண்டு இறுதியில் தெரிவித்திருந்தார். இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை செலுத்தினால் கட்டி வளர்வதை தடுக்கப்படுவதை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். மேலும் இது பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு மனிதர்களிடத்திலும் சோதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான செயல்திறன் 100% துல்லியமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி என்ட்ரோமிக்ஸ் என அறியப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யா உருவாக்கிய mRNA கொரோனா தடுப்பூசி பணிகள் இந்த முயற்சிக்கு கை கொடுத்துள்ளது. இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்தை செலுத்தி மேற்கொண்ட சோதனையில் புற்றுநோய் கட்டிகள் அளவை குறைக்கவும் கட்டியின் வளர்ச்சியை தாமதப்படுத்தி உள்ளது என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். புற்றுநோய் தடுப்பூசி சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் ரஷ்ய நாட்டின் மத்திய மருத்துவ மற்றும் உயிரியல் அமைப்பின் தலைவர் வெரோனிகா கூறியுள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த புற்றுநோய் தடுப்பூசிக்கு அந்த நாட்டின் மருத்துவத்துறை அனுமதி அளிக்க வேண்டியுள்ளது. அந்த அனுமதி கிடைத்ததும் இது சந்தையில் பயன்பாட்டுக்கு வரும். அப்போது இதை உலகளவிலான ஆய்வாளர்கள் பகுப்பாய்வு செய்வார்கள். அது மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் பலன் தரும் என நம்பப்படுகிறது. அண்மையில் சீனா சென்றபோது ரஷ்ய அதிபர் புதின் மனிதர்கள் 150 ஆண்டுகள் வரை வாழும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தென்கிழக்கு ஜார்ஜியா மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் ஹூண்டாய் தொழிற்சாலையில் தென்கொரியாவை சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் சட்டவிரோதமாக பணியாற்றுவது தெரியவந்தது. இவர்கள் சவானா என்ற இடம் அருகே எலாபெல் என்ற பகுதியில் உள்ள பேட்டரி தயாரிப்பு மையத்தில் தங்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அவர்களை கண்டதும் சட்டவிரோதமாக பணியாற்றிய தென்கொரிய தொழிலாளர்கள் ஓடி மறைந்தனர். அவர்களை மடக்கிய அமெரிக்க போலீசார் சுவரோரமாக வரிசையாக நிற்க வைத்து கைது செய்தனர். அனைவரிடமும் சட்டப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதா என விசாரித்தனர். சட்டவிரோதமாக தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கு கைவிலங்கிடப்பட்டது. இந்த நடவடிக்கையால் ஹுண்டாய் தொழிற்சாலை வளாகம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. தப்பிக்க முயன்ற தொழிலாளர்கள் பலர் ஏசி காற்று வரும் குழாய்களுக்கு சென்று பதுங்கினர். சிலர் கழிவுநீர் குளத்தில் இறங்கினர். அவர்களை படகில் சென்று அமெரிக்க போலீசார் பிடித்து வந்தனர். இவர்களில் பலர் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ளனர். பலர் விசா காலம் முடிவடைந்து தங்கியுள்ளனர். இவர்கள் தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அமெரிக்காவில் உள்ள தென்கொரிய தூதரகம் முன்வந்து உள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சோ ஹூ ஜூன் அமெரிக்கா வரவும் தயார் என கூறியுள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவிற்கு வருகை தருவார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் விரைவில் பேசுவேன் என்றும் மாஸ்கோ மீது இரண்டாம் கட்ட தடைகளை விதிக்க தனது நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எரிசக்தியை வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதிக்கும் ட்ரம்பின் திட்டங்களையும் ஜெலன்ஸ்கி வரவேற்றார்.
தெரிவிக்கின்றார். உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு 2022 மார்ச் மாதம் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா சுமார் $985 பில்லியன், $729 பில்லியன் பவுண்டு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விற்றுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகப்பெரிய கொள்முதல் நாடுகள் சீனாவும் இந்தியாவும் ஆகும். ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய எரிசக்தி கொள்முதலை வியத்தகு முறையில் குறைத்துள்ளது, ஆனால் முழுமையாக நிறுத்தப்படவில்லை. ஜூன் மாதத்தில் 2027 ஆண்டுக்குள் பிரசல்ஸ் அனைத்து கொள்முதலையும் நிறுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தது. கடந்த மாதம் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதற்கான பதிலடியாக இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரிகளை விதித்தது. எனினும் இந்திய அரசாங்கம் தனது மக்களின் பொருளாதார நலன்களுக்காக எண்ணெய் வாங்குவதில் சிறந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து பின்பற்றுவதாக கூறியுள்ளது. கடந்த வாரம் பெய்ஜிங்கில் நடந்த ஒரு கூட்டத்தில் சீனாவிற்கு எரிவாயு விநியோகத்தை அதிகரிப்பதாக ரஷ்யா கூறியது. இதனிடையே கடந்த மாதம் அலாஸ்காவில் ட்ரம்ப் மற்றும் புடின் உச்சி மாநாடு நடத்தியதிலிருந்து ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது. இது குறித்தான கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.